அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலவச புரட்டாசி மாத பெருமாள் தரிசன பயணம். இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த இலவச தரிசன பயணத்துக்கு இந்து மதத்தை சார்ந்தவர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயதுக்கு மேல், அதாவது 60லேருந்து 70 வயசுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது சான்றுக்கு அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு, டிசி, மார்க் ஷீட், இது 4த்தில் ஏதாவது ஒரு ப்ரூஃபு வயது சான்றிதழாக அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையான முகவரி சான்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையான முகவரி சான்று அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாறுறப்ப இப்போ ப்ரெசண்ட்டில் எந்த வீட்டு அட்ரஸில் இருக்காங்களோ அந்த வீட்டு அட்ரஸ்க்கான ப்ரூஃபு ஒன்று கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார், பான் கார்டு இணைக்கப்பட வேண்டும். ஆதார் கார்டும் பேன் கார்டும் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இலவச தரிசனத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட்டு, இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் நேரடியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பயணம் செய்கிறவங்களோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளர இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ், அதாவது பள்ளி, கல்லூரி சான்றிதழ் அல்லது தொடர்புடைய வட்டாட்சியர் சான்று வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதிக்கான சான்று, பள்ளி, கல்லூரி, பிறப்பு சான்று, ஆதார் கார்டு அல்லது கடவுச்சீட்டு நகல், பாஸ்போர்ட்டு ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பிட முகவரிக்கான சான்று, குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, கடவுச்சீட்டு, வாக்காளர் அட்டை. 4வது, பயணம் செய்ய உடல் தகுதி உள்ளதா? ஆம் அப்படின்னா யாராவது மருத்துவர்கிட்ட உள்ள ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வைக்கிறது நல்லது. ஆதார் அட்டை நகல், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி வைக்கணுங்கிறாங்க. வருமான சான்று, வட்டாட்சியர் சான்று, வருமான வரி தாக்கல் அத்தாட்சி, இது 2த்தில் ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த மண்டலத்தில் எந்தெந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை மண்டலத்தை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா, அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயில் திருவல்லிக்கேணி, அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோயில் பெசன் நகர், அருள்மிகு நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயில் திருவிடத்தை, அருள்மிகு ஸ்தல சயன பெருமாள் திருக்கோயில் மகாபலிபுரம், அருள்மிகு நீர்வண்ண பெருமாள் திருக்கோயில் திருநீர்மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் மண்டலத்தில் அருள்மிகு தேவராஜ பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம், அருள்மிகு வைகுண்ட பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம், அருள்மிகு விளக்கொளி பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம், அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம். கடைசியாக அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீபெரும்புதூர், அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. விழுப்புரம் மண்டலத்தில் அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில் விழுப்புரம், அருள்மிகு வைகுண்ட பெருமாள் திருக்கோயில் விழுப்புரம், அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில் கோலியனூர், அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பூவரசங்குப்பம். 5வது, அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பரிக்கல் ஆகிய திருக்கோயில்களுக்கு ஒரு பயணத்திட்டம். தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மண்டலத்துக்கு அருள்மிகு சக்கரபாணி பெருமாள் திருக்கோயில் கும்பகோணம், அருள்மிகு சாரங்கபாணி பெருமாள் திருக்கோயில் கும்பகோணம், அருள்மிகு வெங்கடாஜலபதி திருக்கோயில் உப்பிலியப்பன் கோவில். 4வது, அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் நாச்சியார் கோவில். 5வது, அருள்மிகு சாரநாத பெருமாள் திருக்கோயில் திருச்சேரை, அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. திருச்சி மண்டலத்தில் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம், அருள்மிகு புருஷோத்தம பெருமாள் திருக்கோயில் உத்தமர் கோவில், அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் அன்பில், அருள்மிகு புண்டரி காட்ச பெருமாள் திருக்கோயில் திருவெல்லரை. 5வது, அருள்மிகு அப்பகுடத்தான் திருக்கோயில் கோவிலடி ஆகிய திருக்கோயில்களுக்கு ஒரு பயணத்திட்டம் போட்டிருக்காங்க. மதுரை மண்டலத்துக்கு அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் அழகர் கோயில், அருள்மிகு யோக நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் ஒத்தக்கடை, அருள்மிகு காலமேக பெருமாள் திருக்கோயில்
திருமோகூர், அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கோடீஸ்வரர், அருள்மிகு கூட வளவர் பெருமாள் திருக்கோயில் மதுரை. அதுக்கும் ஒரு பயணத்திட்டம் போட்டிருக்காங்க. மதுரை மண்டலத்தில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் அழகர் கோயில், அருள்மிகு யோகநரசிம்ம பெருமாள் திருக்கோயில் ஒத்தக்கடை, அருள்மிகு காலமேக பெருமாள் திருக்கோயில் திருமோகூர், அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கோஷ்டியூர், அருள்மிகு கூடலழகர் பெருமாள் திருக்கோயில் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மண்டலத்துக்கு அருள்மிகு மாயக்கூத்தர் திருக்கோயில் பெருங்குளம், அருள்மிகு அரவிந்த லோசனர் திருக்கோயில் இரட்டை திருப்பதி, அருள்மிகு தேவர் பிரான் திருக்கோயில் இரட்டை திருப்பதி திருக்கோயில் கள்ளபிரான், 4வது அருள்மிகு விஜயாசன பெருமாள் திருக்கோயில் நத்தம், அருள்மிகு காய்சினி வேய்ந்த பெருமாள் திருக்கோயில் திருப்புளியங்குடி, அருள்மிகு மகர நெடுங்குலைக்காதர் திருக்கோயில் தென் திருப்போரை, அருள்மிகு ஆதிநாத ஆழ்வார் திருக்கோயில் ஆழ்வார் திருநகரி, அருள்மிகு வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோயில் திருக்கோலூர், கடைசியாக அருள்மிகு வைகுண்ட பெருமாள் திருக்கோயில் கள்ளபிரான் ஆகிய திருக்கோயில்களுக்கு ஒரு பயண திட்டமும் செயல்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயண நாட்கள் என்னன்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா 21/9/2024 அல்லது 28/9/2024 அல்லது 5/10/2024 கடைசியாக 12/10/24. இந்த 4 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் இந்த பயண திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா 19/10/2024 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு கட்டணமில்லா தொலைபேசி எண் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1800-425-1757 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சென்னை மண்டலமாக இருந்துச்சு அப்படின்னா 044-29520937 அல்லது செல் நம்பர் 9941720754. தஞ்சாவூர் மண்டலத்துக்கு 0436223814. கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு 0422224435. திருச்சி மண்டலத்துக்கு 0431223234. மதுரை மண்டலத்துக்கு 0452234645. திருநெல்வேலி மண்டலத்துக்கு 04622572-783 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பித்து பயணத்தை மேற்கொள்க. நன்றி, வணக்கம்.